சரி, தொடர்ந்து நாம் தேவனுடைய வசனத்துக்கு நேராக போவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, நாம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் புத்தகம். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம், சாப்டர் 5. சாப்டர் 6, 6ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டு இருங்கள். ஆமென். நம் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, இயேசப்பா ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தை உயிர் உள்ளது, எங்களை வாழ வைக்கும். எங்களோடு இடைப்படும், பேசும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் எங்களை யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல பாருங்க, பவுல் எபேசியருக்கு அவர் எழுதுகிறார். ஆமென். என்ன எழுதுகிறார்? கடைசியாக அவர் அநேக காரியங்களை குறித்து எபேசியர்களுக்கு அவர் எழுதுகிறார். எபேசியர் எழுதுவதற்கு அவர் காரணம் என்ன? அவர் உங்களை இந்த உலகம் படைப்பதற்கு முன்பாக உங்களை முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி அதுதான் அவர் சொல்ல வருகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எபேசியர் புத்தகத்தை நீங்களும் படிப்போம் என்றால், ஓகே, நான் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க நான் பிரயாசப்படுகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம், அதை அப்படியே வைத்துட்டு எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிப்போமாக. என்ன சொல்றாரு பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, பாருங்க, உலகம் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இதுதான் எபேசியருக்கு அவர் நிருபத்தை எழுத ஆரம்பிக்கிறார். இந்த எபேசியர் நிருபம் அடுத்த வாட்டி நீங்களும் படிக்கும்போது அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக அது இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த எபேசியர் புத்தகம் அவர் என்ன ஆரம்பிக்கிறார்? இதுதான் அதனுடைய மெயின் டாபிக். ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒவ்வொரு நிருபத்தையும் நீங்களும் படிக்கும்போது நிருபம் என்னென்னோ எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நினைக்கலாம். முதலிலே பவுல் என்ன எழுதுகிறார், எதை ஆரம்பிக்கிறார், அதுதான் சார அம்சம். அப்படி என்றால் முழு பிரசங்கமும் அதுதான் தலைப்பு. ஒரு பிரசங்கத்துக்கு தலைப்பு இருக்குல்ல, ஓகே, அதுபோல இதுதான் அவர் ஆரம்பிக்கிறார். உங்களை கிறிஸ்துவுக்குள் அவர் உலகம் தோற்றத்துக்கு முன்பாக அவர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி. அப்ப உங்களை என்னையும் இந்த உலகம் படைப்பதற்கு முன்பாக அவர் தெரிந்து கொண்டால் நாம் எப்படி இருக்க முடியும், எப்படி வாழ முடியும் என்பதுதான் இந்த எபேசியர் புத்தகம். நம் தேவனால் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பழைய மனுஷனை கலந்து புதிய மனுஷனை தெரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பினால் நடந்து மன்னித்து ஒளியின் பிள்ளைகளாய் இருந்து சுவிசேஷத்தின் ஊழியம் செய்யவும் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கவும் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியும் புருஷன் மனைவியை அன்பு கூறவும் பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியவும் பிள்ளைகளை தேவனுடைய வழியில் நடத்தவும் கடைசியாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாகவும், ஆமென், அல்லேலூயா, எப்போதும் ஆவியில் ஜெபம் செய்ய வேண்டும். இதுதான்
இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் முழுவதும் இதுதான் அதனுடைய சார அம்சம், இதுதான் அதனுடைய பொருள். இது நான் படித்ததை இன்றைக்கு நான் டக்குன்னு இது ஆண்டவர் எனக்கு இது கற்றுக் கொடுத்தனால இதை நான் உடனே அதை எழுதிக்கிட்டேன். இதுதான் இந்த புஸ்தகத்தை நானும் நீங்களும் படிக்கும்போது இதுதான் பவுல் ஒவ்வொன்றாக டச் பண்ணிக்கிட்டே வருவார். அவர் முதலில் என்ன டச் பண்றாரு? உங்களை என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் அழைத்திருக்கிறார். இந்த உலகம் படைப்பதற்கு முன்பாக, இந்த உலகம் படைத்து கிட்டத்தட்ட மில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சு. மில்லியன் இயர்ஸுக்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் அவர் கிறிஸ்துவுக்குள் அவர் அழைத்து முன் குறிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி, ஆகையால் நானும் நீங்களும் இந்த பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். ஆமென். எந்த மனுஷன்? பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். ஆகையால் இதுதான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும். இந்த பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை நானும் நீங்களும் இன்றைக்கு தரித்து கொள்ள வேண்டும். பழைய மனுஷன் என்றால் என்ன? பழைய மனுஷன் என்றால் பழைய வாழ்க்கை, பழைய பேச்சு, பழைய எண்ணங்கள், பழைய சிந்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இதுதான் பழைய மனிதன். பழைய கிரியைகள், பழைய வேலைகள், பழைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு அக்கிரமங்களில் இருந்த நம்மை கர்த்தர் இயேசு எல்லாவற்றையும் அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை குற்றங்களை குறைகள் எல்லாம் மன்னித்து இன்றைக்கு அவருடைய புதிய மனுஷனாக இன்றைக்கு நம்மளை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி இதோடு முடிக்கல. அவர் அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறார்? ஒருவருக்கொருவர் அன்பினாலே நடந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பினாலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதுக்கு பிறகு இந்த அன்புதான் எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆமென். மன்னித்து ஒளியின் பிள்ளைகளாக நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி, ஒளியிலே நானும் நீங்களும் நடப்போம் என்றால் அடுத்தபடியாக சுவிசேஷத்தின் ஊழியத்தை நானும் நீங்களும் செய்ய முடியும். என்ன ஊழியம்? சுவிசேஷம். அப்படி என்றால் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எனக்குள்ளாக இயேசு வந்திருக்கிறார். என்னை வாழ வைத்தவர், என்னை மீட்டு கொண்டவர், என் குற்றங்கள் எல்லாம் மன்னித்தவர், குறைகள் எல்லாம் மன்னித்தவர், என் குறைகள் எல்லாம் மன்னித்து இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளையாக என்னை மாற்றி என்னை நேசித்து எல்லா வகையிலும் என்னை அன்பு கூறுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி சொல்வதுதான் சுவிசேஷம். ஆமென். இந்த சுவிசேஷம் சொன்ன பிறகு அடுத்த வகையாக என்ன அவர் சொல்லுகிறார் என்றால், பரிசுத்தவான்களுக்கு ஜெபிக்க வேண்டுமா? யாருக்காக? பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அன்று பரிசுத்தவான்கள் யார் என்று சொல்வார்கள் என்றால், இஸ்ரவேல் பிள்ளைகள் அல்லது அப்போஸ்தலர்கள், தேவனுக்கு மகிமையாக ஊழியம் செய்கிறவர், தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று அன்றைக்கு சொல்லப்படும். ஆகையால் பரிசுத்தவான்களுக்காகவே நானும் நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அதோடு அவர் முடிக்கல. அதுக்கு பிறகு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், புருஷன் மனைவியை அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தை பற்றி பேசுகிறார். இதுதான் எபேசியர் புத்தகத்தினுடைய சார அம்சம். நான் ஏன் இது சொல்லுகிறேன் என்றால், எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் இது படிக்கிறீங்க. சரியா 40 நிமிஷம் தான் இது படித்து முடிப்பதுக்கு. சரியா 40 நிமிஷம் தான். ஒரு நாளைக்கு எவ்வளையோ நேரத்தை கொடுக்குறோம். இன்றைக்கு 40 நிமிஷம் கொடுங்க. இன்னைக்கு இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்பட்டதை நீங்கள் படிக்கும்போது ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து வீட்டில் போய் இதை படிங்க. அதோடு அவர் முடிக்கல. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகள் தேவனுடைய வழியிலே நடத்த வேண்டும். குடும்பத்தை பற்றி அவர் பேசி கடைசியாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும்? அல்லேலூயா. எப்படி நிற்கணும்? ஆமா ஆஃப் காட் சொல்லுவாங்களே. ஓகே. தேவனுடைய சர்வ ஆயுதின் வர்க்கத்தை தரித்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமா? எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்ன பிறகு இப்போதுதான் அவர் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் படிப்போமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம்
18வது வசனம் என்ன சொல்லுகிறார் பாருங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி பாருங்க, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டுமா? எல்லாம் காரியங்களும் நம்ம படித்தோம், நம்ம கேட்டோம். இந்த எபேசியர் புத்தகத்தை அவர் எழுதின நோக்கம் என்ன? அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி, கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி, கடைசியாக அவர் எங்கே வந்து முடிக்கிறார்? சபை எப்படி ஜெபிக்க வேண்டும்? எப்படி ஜெபிக்க வேண்டும் சொல்லுங்க? ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும் பாருங்க, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும், எத்தனை காரியம் சொல்றார் பாருங்க. எந்த சமயத்திலையும் நானும் நீங்களும் இன்றைக்கு ஜெபிக்கிறவர்களாக, தேவனை துதிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக எப்படி இருக்க வேண்டும்? ஆவியிலே ஜெபிக்க வேண்டுமா? இன்றைக்கு எல்லாரும் ஜெபிக்கிறோம். அப்ப ஆவியிலே ஜெபிப்பது எப்படி? ஆவியில எப்படி நானும் நீங்களும் ஜெபிக்க முடியும்? எப்படி வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம், எந்த சமயத்திலும் எந்த விண்ணப்பத்திலையும் ஜெபித்தாலும். ஆனால் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கே எழுதி அவர் எபேசியர் சபைக்கு முடிக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆவியிலே ஜெபிப்பது என்றால் என்ன? இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவியானவரை நீங்கள் தனியாக பெற்றுக்கொள்வது அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு முழுமையாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக தான் இருக்கிறார். ஆமென். அது சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி. அதனால தான் சிறு பிள்ளை, குழந்தை பிறந்த உடனே எதுக்கு நம்ம கொண்டு வருகிறோம்? பேபி டெடிகேஷன். பேபி டெடிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காக தான் பேபி டெடிகேஷன் செய்கிறோம். இந்த பேபி டெடிகேஷன் எதுக்காக செய்கிறோம் என்றால், அவர்களுக்கும் பரலோகத்துக்கும் பேபிக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது ஆவியானவர் உடனே அந்த குழந்தைக்குள்ளாக சிறு வயதிலே குழந்தையின் மத்தியிலே வந்து விடுவார். அப்ப கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் எத்தனை பாக்கியசாலிகள்! பிறக்கும் போதே யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக பிறந்தீங்க? கை தூக்குங்க. ரொம்ப கட்டையை துறக்கிறீங்க. ஆவியானவர் பயங்கரம். ஒன்றும் செய்ய மாட்டோம், உங்கள்கிட்ட காசு கேட்க மாட்டோம், உங்களை மேலே ஏறி வரவும் சொல்ல மாட்டோம். எத்தனை பேர் கிறிஸ்துவ பிறக்கும் போதே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஓகே. ஆவியானவர் நீங்கள் பிறந்த போதே இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? என்றைக்கு உங்களுக்கு டெடிகேட் பண்ணாங்க அன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வைத்து கொண்டு இன்றைக்கு ஆவியில் ஜெபிப்பது எப்படி? ஏன் அந்த உணர்வை நமக்கு அவ்வப்போது வருது, அவ்வப்போது வரல? அப்பப்ப ஆவியானவருடைய மகிமை, இன்றைக்கு நல்ல ஜெபித்தோம், நல்ல ஆராதித்தோம், நல்ல தேவனுடைய பிரசனம் நிப்பாட்ட முடியல. இது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். இன்றைக்கு எப்படி தேவனை ஆராதித்தோம், ஆவியில் எப்படி களி கூர்ந்தோம், எப்படி தேவனை நன்றாக துதித்தோம், நம்மளுடைய உள்ளமெல்லாம் எப்படி களி கூர்ந்தது. இதுதான் ஆவியிலே ஜெபிப்பது. நிப்பாட்ட முடியாத ஒரு ஜெபம். இதுதான் ஆவியிலே களி கூர்ந்து ஜெபிப்பது. இது வீட்டிலையும் நம்ம நடப்பிக்க முடியும். இதை செய்ய வேண்டும் என்றால் நானும் நீங்களும் ஆவியிலே எப்போதும் களி கூர்ந்து ஜெபிக்க வேண்டும். இந்த அனுபவத்தை நானும் நீங்களும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு பேச வேண்டும். ஒவ்வொரு நாளும் மறக்காமல் இயேசுவோடு பேச வேண்டும். அவரோடு உட்கார்ந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். எல்லாம் சமயத்திலையும் எந்த நேரத்திலையும் எங்கே போனாலும் சரி, நீங்கள் காலேஜுக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, விண்ணுலகத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எந்த சமயத்திலையும் யார் எந்த சமயத்திலும் ஜெபிப்பாங்க? வீட்டில்
எப்போதும் அல்லது வேலைக்கு போகும் முன்பாக அல்லது முடித்த பிறகு ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபிக்கிறவர்களால் எந்த சமயத்திலும் எங்கே போனாலும் எங்கே சென்றாலும் எந்த நேரத்திலும் உங்களுடைய உள்ளம் யாரோடு கூட இருக்கும்? இயேசுவோடு கூட இருக்கும். ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஜெபிக்கிறவர்கள் தான் இந்த ஆவியின் மகிமையை அனுபவத்தை அனுபவிக்க முடியும். இவர்கள் தான் ஆவியிலே ஜெபிக்க முடியும். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சத்தத்தையும் இதன் வழியாக தான் கேட்க முடியும். இது வழியாக தான் கேட்க முடியும். ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்பது என்று சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிப்பவர்கள் இருப்பீர்கள் என்றால், தவறாமல் வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால், இந்த 2 பகுதி மிகவும் மிகவும் முக்கியமானது. இவர்கள்தான் நாட்கள் ஆக ஆக, அது ஒரே நாளில் வராது, விளங்கிக்கிங்க. இன்றைக்கு விதையை போட்டு நாளைக்கே ஒரு தென்னை மரம் வராது. இன்றைக்கு விதையை போட்டு நாளைக்கே பூ பூக்காது. அது என்ன செய்யும்? படிப்படியாக. அப்போ விதையை போட்டுட்டு தண்ணீர் ஊற்றாமல் இருக்க முடியுமா? விதையை நான் போட்டுட்டேன், நான் ஜெபிச்சிட்டேன், ஒரே தடவை நான் ஜெபிச்சிட்டேன், இல்லை. உங்களுடைய விண்ணப்பத்தோடு கலந்து ஆவியானவர் வர வேண்டும். இப்பதான் உங்களுக்கு மன உறுதி ஒன்று கிடைக்கும். என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். இங்கதான் உங்களுக்கு முழு விசுவாசமும் பிறப்பிக்கப்படும். எப்படி சில நேரத்தில் ஆவியில உணர்கிறோம், சில நேரத்தில் ஆவியில உணராதபடிக்கு இருப்பதுக்கு காரணம் என்ன? எந்த நேரத்திலும் எல்லா சமயத்திலும் நம்ம ஜெபிக்காத நிமித்தம் வேற ஒன்றும் இல்லை. ஜெபித்து பாருங்க. இன்றிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. போன வாரத்திலேருந்து நான் சொன்னேன், ஏன் ஜெபித்தவர்கள் பாக்கியவான்கள். ஜெபிக்கவில்லை என்றால், ஒருவேளை நீங்கள் விட்டு விட்டு நீங்க ஜெபிப்பீர்கள் என்றால், இந்த ஆவியின் அனுபவத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியாது. நானும் நீங்களும் இன்றைக்கு ஜெயத்தை, மகிமையை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆமென், இன்றைக்கு நானும் நீங்களும் ஆவியிலே ஜெபிக்கிறவர்களாக நிற்க வேண்டும். ஆவியிலே ஜெபிப்பது ஒரே நாட்கள் வராது, ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது இயேசுவோடு பேசணும். 1 மணி நேரமாவது நீங்க பேசும்போது, அப்படி என்றால் அவரோடு ஆராதிப்பது, அவரோடு துதிப்பது, அல்லது பிறருக்கு ஜெபிப்பது, பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்வது, சபைக்கு ஜெபிப்பது, இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிப்பது, நம்மளுடைய பட்டணத்துக்கு ஜெபிப்பது, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது, பெயர் சொல்லி ஜெபிப்பது, அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெபிப்பது, உங்களுடைய ஞானத்துக்காக, உங்களுடைய கிருபைக்காக, கர்த்தருடைய கரத்துக்காக, வல்லமைக்காக ஜெபிப்பது. இவைகளெல்லாம் நானும் நீங்களும் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். ஆவியிலே ஜெபிக்கிற போதுதான் நீங்கள் உங்களுடைய நாட்கள் ஆக ஆக என்ன பிறக்கும்? விசுவாசம் பிறக்கும். இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது விசுவாசத்தை தான் பார்க்கிறார். பழைய ஏற்பாடிலும் எடுத்துக்கொள்ளுங்க, புதிய ஏற்பாடும் எடுத்துக்கொள்ளுங்க. அன்றைக்கு நடந்த காரியம் ஏன் இன்றைக்கு நடக்கவில்லை? ஐயோ, நான் நல்லதான் இயேசுவை தேடுறேன், நான் விடாமல் தானே சபைக்கு வரேன், நான் விடாமல் தானே வேதத்தை படிக்கிறேன். ஆனா அன்றைக்கு நடந்த இயேசு காலத்துல இன்றைக்கு ஏன் நடக்கவில்லை? காரணம் என்ன? ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறாரு, ஜோசுவாவை ஆசீர்வதிக்கிறாரு, மோசேவை ஆண்டவர் எழுப்புகிறாரு. ஆண்டவர் அற்புதங்களும் அடையாளங்களும் பயங்கரமாக செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி அவர்களை பாலும் தேனும் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். நியாயாதிபதி மூலியமாக ஆண்டவர் நடத்தி வருகிறார். சாமுவேல் மூலியமாக ஆண்டவர் நடத்தி வருகிறார். தாவீது மூலியமாக ஆண்டவர் நடத்தி வருகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு ஆட்களையும் எழுப்பி அவர்களுக்கு ஆண்டவர் மகிமையான அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார்.
அன்றைக்கு அந்த மகிமை, அன்றைக்கு பார்க்கிற அந்த மகிமை, அல்லது இயேசு காலத்தில் நடந்த அந்த மகிமை, அற்புதங்கள், அடையாளங்கள் இன்றைக்கு நடைபெறாது இருப்பதற்கு காரணம் என்ன? சபைகள் ஆவி நிறைந்து ஜெபிப்பது இல்லை. இதுதான் உண்மை. அன்றைக்கு இருந்த விசுவாசம், அவர்களுக்கு இருந்த விசுவாசம், இன்றைக்கு நமக்கு இருந்த விசுவாசம் ஏணி வைச்சா கூட எட்டாது. இதுதான் உண்மை. அப்படி என்றால் என்ன? நம்மளுடைய ஏணி இவ்வளவு பெருசு, நம்மளுடைய விசுவாசம் இவ்வளவு பெருசு தான் இருக்கு. அவருடைய விசுவாசம் வானத்துக்கு தாண்டி நிற்கிறது. அதுதான் இயேசு சொல்லுகிறார், இப்பேற்பட்ட விசுவாசத்தையும் நான் இஸ்ரவேலுக்குள்ள பார்க்கல. 100க்கு அதிபதி இயேசு என் வீட்டுக்கு வருவதற்கும் நான் தகுதி அல்ல என்று சொல்லி, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுகமடைவான் என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பி பார்க்கிறார். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. அப்ப அன்றைக்கு இருந்த அந்த விசுவாசம் வேறு. இன்றைக்கு நமக்குள்ளாக விசுவாசம் இருப்பது அது மிக குறைவு. சந்தேகப்படாமல் அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த விசுவாசம் காரணம் என்ன? அணு தினமும் ஜீவனுள்ள தேவனை தேடுவார்கள். இஸ்ரவேல் ஜனம் நானும் நீங்களும் நினைக்கிற போல அவர்கள் சாதாரண ஒரு ஜனம் அல்ல. அவர்கள் உண்மைதான் வணங்க கழுத்துள்ளவர்கள், வணங்க மாட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட ஜனம் இயேசுவுக்கு, ஆண்டவருக்கு நேராக வணங்காது. அவர்கள் வணங்க மாட்டார்கள், கீழ்ப்படிய மாட்டார்கள். உண்மை, எல்லாரும் அப்படி அல்ல. ஆனா அநேக எப்போதும் ஒரு நாள் விடாமல் கர்த்தரையே சார்ந்திருப்பார்கள், கர்த்தரையே நோக்கி பார்ப்பார்கள். எப்பேற்பட்ட தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் எழுப்புவதற்கு காரணம் என்ன? உலகத்தில் எங்கும் இப்பேற்பட்ட தீர்க்கதரிசிகள் இல்லை. இந்த வேதத்தில் நம்ம படிக்கிற இந்த கதைகள், உண்மைகள் உலகம் வேற எங்கே நடந்திருக்குமா? இருக்குமா? இல்லை. அப்ப இவர்களுக்கும் ஆண்டவருக்கு உள்ள தொடர்பு, ஒரு நாள் விடாமல் கர்த்தரை தேடுவார்கள். இப்படி ஜெபிப்பவர்கள் தான் ஆவியிலே நீங்கள் விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் செய்வதை நீங்கள் உங்களுக்குள்ளாக விசுவாசம் பிறப்பித்து, நீங்கள் எப்படி உங்களுடைய ஜெபம் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு இருக்கிறது என்று சொல்லி பூரணப்பட்டு விசுவாசத்தோடு நிற்பீர்கள். ஒரு நாளும் பதற மாட்டீங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பதறான். இன்றைக்கு நமக்கு ஏன் பதற்றம் வருகிறது? ஒரு சின்ன ஒரு காரியம், பெரிய போம்பு மாரி போட்டாங்க, சைனால பெரிய வைரஸ் வந்துருச்சுன்னு கதி கலங்கி, எல்லாரும் கதி கலங்கி, விசுவாசம் எங்கே போய்விட்டது? பாதுகாப்பாக இருப்பது உண்மை, கொஞ்சத்திலையும் அந்த விசுவாசம் வர மாட்டுது. எப்படி? ஏன் கலங்குறோம்? ஏன் தவிக்கிறோம்? ஐயையோ ஐயையோ ஐயோ. அப்படி என்றால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கும் இயேசுவுக்கும் உள்ள அந்த தொடர்பு மிக மிக குறைவு. நீங்க பேசுறீங்க, இயேசுவோடு பேசுறீங்க, பழகுறீங்க, அவரோடு இடைப்படுகிறீங்க, அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறீங்க, உண்மையா வாழ ஆசைப்படுறீங்க. உண்மை, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கவும் செய்யவும், சபைக்கு வரவும் ஊழியம் செய்யும் எல்லாம் பிரயாசமும் இருந்து, ஆனா ஜெபம் என்கிற பிரயாசம் அனுதினமும் நமக்குள்ளாக இல்லை என்றால் சாதாரண ஒரு கிறிஸ்தவர்களாக தான் இருப்போம். இதனால தான் அன்றைக்கு நடந்த, இயேசு காலத்தில் நடந்த அற்புதங்களும் அடையாளங்களும் இன்றைக்கு நம்மளால காண முடியல, பார்க்க முடியல. அன்றைக்கு நடந்த அந்த விசுவாசத்துக்குள்ளாக நம்மளால நுழையவும் முடியல. அது படித்தாலே ஏதோ அன்றைக்கு நடந்தது போல அப்படியே படித்து கொண்டு போகும். வேதத்தை புரட்டி படிக்கும் போது இயேசு காலத்தில் அவர் லாசருவை, மரித்த லாசருவை 4ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அடுத்த கதை போய்கொண்டே இருப்போம். அதை படித்த உடனே நம்மளுடைய ஆவி எழும்புகிறதா? மரித்த லாசருவை ஆண்டவர் 4 நாள் சென்று எழுப்பினாரே, அதை படிக்கும் போது உங்களுடைய ஆவி அனல் மூட்டப்படுகிறதா?
இதுதான் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறவர்கள். எல்லா நேரத்திலும் ஆவிலே நிலை நிற்க வேண்டும் சபை. அதனாலதான் பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டு சுகமடைந்தார்கள். என்ன பட்டு? நிழல் பட்டு. காரணம் என்ன? கர்த்தருக்கும் அவர்களுக்கும் உள்ள அனுதினமும் இருந்த அந்த தொடர்பு. மறக்காமல் யூதர்கள் 3 வேளை ஜெபம் பண்ணுவார்கள். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்வோமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். பாருங்க, ஜெபம் வேளாகிய 9ஆம் மணி நேரத்தில். 9ஆம் மணி நேரம்னா மாலை 3 மணி, 3 PM. 9ஆம் மணி நேரம் என்றால் எத்தனை மணி சொல்லுங்க? 3 மணி. இந்த 3 மணிக்கு தான் சாப்பிட்டு நல்லா தூங்குற ஒரு நேரம், கண்ணை இழுக்கிற ஒரு நேரம். யூதர்கள் மறக்காமல் ஜெபிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அவர்கள் உண்மையாக தேடுகிறவர்கள். இன்றைக்கு 3 வேளை கர்த்தரை தேடி பார்த்தால் எப்படி இருக்கும்? தேடுகிறோமா? வீட்டில் இருக்கிறவர்கள், வேலைக்கு போகிற பரவாயில்ல, ஒரு வேளை தேடுங்க. வீட்டில் இருப்பவர்கள் 3 வேளை அல்லது 1 மணி. ஒரு வாட்டி யூதர்கள் ஜெபிப்பார்கள் என்றால் 1 மணி நேரம் குறையாமல் ஜெபிப்பார்கள். வீட்டில் இருக்கிறவர்கள் ஃபுல் டைம் தான். எங்களை போல நீங்களும் ஃபுல் டைம் தான். ஆமென். 1 மணி நேரம் குறையாமல் யூதர்கள் ஜெபிப்பார்கள். ஒரு நாளைக்கு 3 தடவை கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். தானியேல் 3 தடவை கர்த்தரை நோக்கி பார்த்தார். தானியேல் எதை நோக்கி பார்க்கிறார்? முழங்கால் பணியிட்டு இஸ்ரவேலை நோக்கி பார்க்கிறார். இஸ்ரவேலை நோக்கி பார்த்து அவர் ஜெபம் செய்கிறார். இஸ்ரவேல் யாருக்கு அடையாளம்? இயேசுவுக்கு அடையாளம். இன்னைக்கு நான் நீங்களும் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்த்து அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். அனுதினமும் நான் நீங்களும் இன்றைக்கு ஜெபிக்காவிட்டால் ஆவியிலே நாம் ஜெபிப்பதை உணர முடியாது. மாமிசத்தில் வந்து மாமிசத்தில் ஜெபிக்கிறது போல இருக்கும். ஒன்றும் அனுபவிக்க முடியாது. இந்த இருதயம் சந்தோஷப்படாது. இந்த இருதயம் களி கூறாது. இன்றைக்கு நல்ல ஒரு ஆராதனை இன்னைக்கு ஆராதித்தோம். யாரெல்லாம் இந்த ஆராதனையை களி கூறலையோ நீங்கள் பின்தங்கி நிற்கிறீங்க. நல்லா உணர்ந்துக்குங்க. நான் உங்களை நியாயத்திருக்கல, இதான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இந்த ஆராதனை யாரெல்லாம் இன்றைக்கு ருசி பார்க்க முடியலையோ, அல்லது இப்போது பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு குத்தப்பட இல்லையோ, நீங்க ஆவியில நிலை நிற்காமல் தூரமாக நிற்கிறீங்க. அப்படி என்றால் இயேசுவை நீங்கள் அனுதினமும் தேடவில்லை என்று சொல்லி அர்த்தம். 100 பேர் கூடுகிற இடத்துல 100 பேரும் ஆவியிலே களி கூர்ந்து இருப்பார்கள் என்றால் அனுதினமும் அவர்கள் ஜெபிப்பவர்கள். அல்லது 2வது கட்டமாக எப்படி வரும் என்றால், எப்போது ஆராதனை முடிப்பார்கள், எனக்கு கால் வலிக்குது, எனக்கு முடியல, எனக்கு தலை வலிக்குது, ஐயோ நினைப்பீர்கள் என்றால் நல்லா புரிஞ்சுக்கிங்க, நீங்க ஆவிக்குள்ளாக இல்லை. களி கூற முடியல, வொர்ஷிப்ல ஆராதிக்க முடியல, 1 மணி நேரம் துதிக்க முடிவதற்கு முடியல, ஏதோ ஒன்று உங்களை இக்கட்டு நேரத்தில் அப்படியே கொண்டு போகுது, அல்லது மகிழ்ந்து களி கூற முடியல, அந்த பாட்டை சந்தோஷமா பாடவும் முடியல. சந்தோஷ பாட்டை துக்கத்தோடு பாடுறீங்களா? இதெல்லாம் காரணம் என்னவென்றால், நீங்க ஆவிக்குள்ளாக ஜெபித்து துதித்து போவதுக்கு
அனுபவம் இல்லை. இந்த அனுபவத்தை இன்றைக்கு சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தினமும் கர்த்தரை தேடுங்க. பாருங்க, அப்போஸ்தலர்களுக்கு அவர்களுக்கு இல்லாத வேலையா? அப்போஸ்தலர்களுக்கு 5000 பேர் உள்ளுக்கு 3000 பேர் சபைக்குள்ளாக வந்துட்டாங்க. எத்தனாயிரம் பேர்? 3000 பேர் சபைக்குள்ளாக பேதுரு காலத்தில், பீட்டர் காலத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க. 3000 பேர் இருக்கிறாங்க. 3000 பேர் இருந்தும் அவங்களுடைய ஜெப நேரத்தை, இயேசுவுக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவர்கள் கொடுக்காம இல்லவே இல்லை. இன்றைக்கு எல்லாம் ஆசீர்வாதமும் நல்லா புரிஞ்சுக்கிங்க, இயேசுவுக்குள்ளாக இருக்கிறது. அப்ப எல்லாம் ஆசீர்வாதம் இயேசுவுக்குள்ளாக இருக்கும்போது நானும் நீங்களும் உலகத்தை நாடி தேடி போவதுதான் தவறு. உலகத்தை முன்வைப்போம் என்றால் அதுதான் தவறு. ஆசீர்வாதத்தை கொடுப்பவரை தேடணும். அவர்தான் கட்டளை கொடுப்பார். அவர்தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்க முடியும். அவரிடத்திலிருந்து சகல என்ன வருகிறது? நன்மைகள் இறங்கி வருகிறது. வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அடிக்கிறவர் அல்ல, அவர் நம்மளை புரட்டி போடுகிறவர் அல்ல, துரத்துகிறவர் அல்ல, நோயை கொடுப்பவர் அல்ல. அவர் சுகம் கொடுக்கிறவர், உயிரை கொடுத்தவர். சகல ஆசீர்வாதமும் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அப்ப இயேசுவினிடத்தில் எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலையும் வேண்டுதல் செய்யும்படியாக உங்களுடைய உள்ளத்தை இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். தினமும் நானும் நீங்களும் தேடினால்தான் இந்த ஆவியானவர் உங்களை கைட் பண்ணி, இந்த ஆவியானவர் இப்ப என்ன செய்வாரு? உங்களை கைட் பண்ணி அவர் உங்களை அனல் மூட்டி இன்னும் அவர் உங்களை துதிக்க வைப்பார். இந்த ஆவிக்குள்ளாக யார் நுழைகிறார்களோ அவர்களிடத்திலே கர்த்தர் ரகசியத்தை பேசுவார். இதுதான் உண்மை. போகும் இடமெல்லாம் கர்த்தருடைய சத்தம் உங்களுக்குள்ளாக கேட்டுக்கொண்டே இருக்கும். அவருடைய மகிமை, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் கேட்க முடியாததுக்கு காரணம் என்ன? நம் ஆவிலே இன்னும் ஜெபிக்க ஆரம்பிக்கல. ஒரு நாளும் விடக்கூடாது. ஒரு நாளும் விடாமல் நானும் நீங்களும் இன்றைக்கு இயேசுவினிடத்தில் பேசணும். அதுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு இடத்தை ஒதுக்குங்க. குடும்பத்தோடு ஜெபம் பண்ணுங்க. தனியாக ஜெபிப்பதற்கு ஏதோ ஒரு நேரத்தில் டைம் இல்லாமல் போது குடும்பத்தை வைத்து ஜெபம் செய்யுங்க. அல்லது உங்களுக்கு பல மணி நேரம் உங்களுக்கு நேரம் இருக்கும் என்றால் கர்த்தரிடத்திலே தனியாக போய் ஜெபம் பண்ணுங்க. இயேசு தனிமையாக போய் ஜெபம் பண்ணினார், வேதம் சொல்லுகிறது. அவர் எல்லாவற்றிலும் சுற்றிலும் ஜெபம் பண்ண முடியும். ஆனால் மிக மிக முக்கியம், நான் நீங்களும் இன்றைக்கு கர்த்தரோடு தனிமையாக போய் பேசணும். ஒரு சிலர் ஜெப நேரத்தை வைத்திருப்பீர்கள், நல்லது. ஒரு சிலர் ஜெப நேரத்தை நீங்கள் வைத்திருப்பீர்கள், நல்லது. ஆனால் நீங்கள் ஜெபிக்க 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 ஒன்றும் உணர்வு அடையவில்லை என்றால் எதுவாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறீங்க. இதுதான் ரெண்டாவது காரியம். நான் இதை கொஞ்சம் டச் பண்ணிட்டு, இது பழைய காரியங்கள், ஒரு சிலருக்கு இது தெரியும். ஆனாலும் நான் இதை டச் பண்ணிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். மேத்யூ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 18. புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 18 19வது வசனம் படிப்போமாக. அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒருமனப்பட்டு இருந்தால், ஒரு மனம்,
ஆவியானவரோடு கூட நாமளும் ஒரு மனமாக முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2 பகுதியிலும் இருக்கிறது. ஹஸ்பண்ட் வைஃப் ஒரே மனம், சபைகள் ஒரே மனம், ஆவியானவரும் நீங்களும் ஒரே மனதோடு இப்ப துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். எங்கு 2? அதனாலதான் ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்ப ஒரு ஆள் வந்தா ஆண்டவர் வரமாட்டாரா? உங்களுக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எங்கு 2 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இங்கு பார்த்து சீஷர்களோடு சொன்ன பிறகு 20வது வசனம், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன உடனே பேதுரு கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. இயேசு சொல்றாரு, எங்கு 2 3 பேர். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருடைய ஜெபத்திலையும் இது செய்வார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நல்லது, அப்படி செய்வது நல்லது. எங்கு 2 3 பேர் அந்த வாக்கை ஆண்டவரிடத்துல கேட்டு அதை நம்ம பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனா இதை இயேசு சீஷர்களோடு சொல்லும் போது டப்புன்னு பேதுரு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, 21வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இயேசு சொன்னதுக்கும் பேதுரு சொன்னதுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஏதாச்சும் லிங்க் இருக்கா? இருக்கு. இயேசு சொல்றாரு, எங்கு 2 3 பேராவது என் நாமத்தினால, என் பெயரால நீங்க கூடி வரும்போது நான் அவங்க நடுவில் நான் இருப்பேன்ப்பா, நான் வந்துடுவேன். இயேசு சொல்றாரு. இப்ப இயேசு இப்படி சொன்ன உடனே பேதுரு சொல்றாரு, நாங்க எப்படி ஆண்டவரே கூடி வர முடியும்? என் சகோதரனை நான் மன்னிக்கல, என் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறான், அவன் எனக்கு எத்தனையோ தரம் பாவம் செய்து விட்டான், அதனால அவனுக்கு நான் 7 தரம் மட்டுமே நான் மன்னிப்பு கேட்கணும், அதுதானே அப்படின்ட்டு பேதுரு கேட்கிறார். அதுதான் பேதுரு கேட்கிறார். என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமே என்று கேட்டான். இயேசு சொல்றாரு, 2 பேர், நாங்க 2 பேர் 3 பேர் கூடியே வர முடியல. எத்தனை பேர்? 2 பேர் 3 பேர் நாங்க கூடி வர முடியல. என் சகோதரர்களை நாங்கள் அழைக்க முடியல, நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் வர முடியல. காரணம், எங்களுக்குள்ளாக குற்ற உணர்வுகள் இருக்கிறது, எங்களுக்கு ஒருவருக்கொருவர் இன்னும் மன்னிக்கல. அப்ப மன்னிக்காத போது ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் 7 தரம் தானே மன்னிக்கணும் என்று சொன்ன உடனே அதுக்கு இயேசு என்ன பதில் கொடுக்கிறாரு? 22. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 தடவை இல்லப்பா, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் என்ன? 7 என்றால் டைம்ஸ், வகுத்தல். 7 வகுத்தல் போட்டீங்கள் என்றால் 490 முறை ஒரு நாளைக்கு. அப்படி என்றால் இயேசு இங்க என்ன சொல்ல வருகிறார்? அன்லிமிட்டட் இல்லப்பா, நீ மன்னித்துக்கிட்டே தான் இருக்கணும். எல்லாமே இன்னைக்கு மெக்சிஸ் அன்லிமிட்டட், வைஃபை அன்லிமிட்டட் இருக்குல்ல, அதே போல மன்னிப்போம் அன்லிமிட்டட். நீ மன்னித்து தான் ஆகணும், உனக்கு வேற சான்ஸே இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய ஆவியில அனல் மூட்ட முடியாதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு யார் மேல நமக்கு இன்னும் மனஸ்தாபம் இருக்கிறது? யார் இன்னைக்கும் மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம்? மன்னிக்க முடியாமல் இருப்போம் என்றால் நானும் நீங்களும் ஆவிக்குள்ளாக நிரம்ப முடியாது. அவ்வப்போது நிரம்புவீங்க, அவ்வப்போது நிரம்ப முடியாது. நிரப்பப்படுவீங்க, அவ்வப்போது நிரப்பப்பட முடியாது. காரணம் என்னவென்றால்
பல காரணத்தில் ஒரு காரணம், நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஆவியிலே அனல் மூட்ட முடியாதபடிக்கு, ஆவியிலே ஜெபிக்க முடியாதபடிக்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் அதில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் பிறருடைய குற்றங்களை மன்னிக்காமல் இருப்பது. பிறருடைய குற்றங்களை மன்னிக்காமல் இருப்பது. அது எப்பேற்பட்ட குற்றமாக இருந்தாலும் சரி. இயேசுவை சிலுவையில் அடித்து கொண்டு அவர் தொங்க விட்ட போது அவர் என்ன சொன்னார்? இதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இயேசு சொன்னாரு, இயேசு அதை செய்தார். முடியுமா? யாராச்சும் இன்றைக்கு கன்னத்தில் அறைந்தா நாளைக்கு போய் என்ன சொல்லி ஜெபம் பண்ணும்? ஆண்டவரே இந்த நபரை விடாதீங்க, ஆண்டவரே முடிச்சிருங்க, ஆண்டவரே நான் இனியும் அந்த மகன் அந்த 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 அவரை என் கண்ணிலே நான் பார்க்கக்கூடாது, என் கண்ணுக்கே தெரியக்கூடாது. ஒருவேளை இறந்துட்டானா போச்சு, அவ்வளோதான், என்னை தொட்டான் போயிட்டான். ஐயோ இவரை யாரும் தொடக்கூடாது போல, இவர் முடிஞ்சு போல, ஏதோ வகையில் ஆக்சிடென்ட்ல இன்னும் நடந்து இறந்து போயிருப்பாங்க. அது எப்பேற்பட்ட குற்றமாக இருந்தாலும் நானும் நீங்களும் இன்றைக்கு மன்னித்தால்தான் அது ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட குற்றமாக இருந்தாலும் சரி, நானும் நீங்களும் இன்றைக்கு குற்றத்தை மன்னிக்காமல் இருப்போம் என்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அமைதியாக இருந்து விடுவார். அப்படியே அவர் அமைதியாக இருப்பார். ஆவியில யாரு இன்றைக்கும் களி கூற விருப்பப்படுகிறீர்களோ, ஆவியானவர் நிரப்புதல் மகிமையாக வர வேண்டுமோ, ஆவிக்குள்ளாக ஜெபிக்க வேண்டுமோ, அனுதினமும் வேண்டுதல் செய்ய வேண்டுமோ, எந்த சமயத்திலும் ஜெபிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு பிறருடைய குற்றங்களை நாம் மன்னிக்க வேண்டும். காரணம் என்ன? அவரும் நம்மளுடைய குற்றங்களை மன்னித்திருக்கிறார், அவரும் நம்மளுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அதுதான் இயேசு இங்க உடனே ஒரு உவமைகளை சொல்லுகிறார், ஒரு கதையை பேதுருக்கு பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? படிங்க, 23வது வசனம். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். ஒரு ராஜா ஒரு ஊழியக்காரனுக்கு ஏற்படுத்தி அவனுக்கு என்ன கொடுத்தாரு? கணக்கு பார்க்க தொடங்கின போது 16,000 தாளந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 16,000 தாளந்து என்றால் அது கோடிக்கணக்கான பணம். நான் நீங்களும் நினைக்கிற மாதிரி ஏதோ 16 தாளந்து அப்படி நினைக்காதீங்க. கோடிக்கணக்கான பணம் அவன் கடன் பட்டிருந்தான் ஒரு எஜமானனோடு. அடுத்தது, கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். பழைய ஏற்பாடுல நானும் நீங்களும் பார்ப்போம் என்றால், ஒருவன் கடனை கொடுப்பதற்கு வசதி இல்லை என்றால் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் எல்லாரும் அடிமைகளாக ஆவார்கள். இது பழைய ஏற்பாடு. இது ஆதியில இருந்தது. இது எல்லாருடைய இனத்திலையும் ஆதியில இருந்தது. ஒருவன் கடன் பட்டு அவன் கடன் கொடுப்பதுக்கு அவனுக்கு அந்த திராணி இல்லை, அவனுக்கு அந்த வசதி இல்லை, அல்லது அவனுடைய பிசினஸ் பேங்க்ராப் அப்படி என்றால் அவங்களுடைய குடும்பத்தையே கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க? அடிமைகளாக வைப்பார்கள். அப்ப இப்படி செய்யும் போது அதுக்கு அந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறான்? அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். இப்பொழுது இந்த ஊழியக்காரன் எஜமானை நோக்கி வேண்டுதல் செய்கிறான், ஜெபிக்கிறான். இதுதான் அதனுடைய அர்த்தம். அவன் நோக்கி ஜெபிக்கிறான். அப்படி என்றால் என்ன? நானும் நீங்களும் ஒரு நேரத்தில் ஆண்டவரே என் குற்றங்களை குறைகளை பாவங்களை மன்னிங்க என்று சொல்லி இயேசுவை நோக்கி ஒரு நாள் நானும் நீங்களும் இவன் ஜெபித்தது போல நானும் நீங்களும் ஜெபித்திருப்போம்.
அப்ப ஜெபித்த போது அந்த எஜமான் அல்லது இயேசு இப்போது என்ன செய்கிறார்? அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். பாருங்க, விடுதலை பண்ணி, நமக்கும் கர்த்தர் விடுதலை பண்ணினார். பாவத்திலிருந்து கர்த்தர் நமக்கும் விடுதலை பண்ணினார் என்று சொல்லி, அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில், இப்ப புறப்பட்டு போறார். என்னை இயேசு மன்னித்தார், எனக்கு புது வாழ்வு கொடுத்தார், பரலோகமே எனக்கு சொந்தம், இனி இந்த உலகம் எனக்கு சொந்தமில்லை என்று சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு போறார். 16,000 தாளந்து, கோடிக்கணக்கான கடன். அப்படி என்றால் என்ன? கோடிக்கணக்கான பாவம், கணக்கே இல்லை. அதான் அர்த்தம். கணக்கே இல்லாத பாவத்தை கர்த்தர் இந்த ஊழியக்காரனுக்கு மன்னித்தார். இப்போது இந்த ஊழியக்காரன் டான்ஸ் ஆடிக்கிட்டே மன மகிழ்ச்சியோட போய்கிட்டே இருக்கிறாரு. போயிட்டே இருக்கும்போது 28வது வசனம் என்ன வருது? அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து, பாருங்க, அவனை பிடித்து. அந்த எஜமானு கூட அப்படி செய்யல, அவனை ஒன்றும் பிடிக்கல, பேசினார், பேச்சுவார்த்தை தான் ஓடுச்சு. இவன் என்ன செஞ்சிட்டான்? இவனுக்கு ஒருவன் கடன் பட்டான். எவ்வளவு சொல்லுங்க? எவ்வளவு கவனத்தோடு இருக்கிறீங்க பார்ப்பதான் கேட்டேன். 100 வெள்ளி பணம். 16,000க்கும் 100 வெள்ளிக்கும் எவ்வளவு? ஏணி வச்சாட்டுமா? எட்டாது. அதுதான் ஆண்டவர் இங்க குறிக்கிறார். உன்னுடைய பாவம் பெரிது, உன்னுடைய பாவத்துக்கு கணக்கே இல்லை, உன்னுடைய பாவம் அது மகா பொல்லாதது, அதையும் நான் உனக்கு இறங்கி மன்னித்துட்டேன். இவன் உனக்கு முன்பாக எதிராக ஒரு சின்ன பாவத்தை உனக்கு எதிராக அவன் செய்து விட்டான். இப்போது அவனை நீ எப்படி பார்க்கிறாய்? தொண்டையை நெரிக்கிறாய். அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். ஒருவருக்கொருவர் கேட்கிற மன்னிக்கிற காரியத்தில் ஒருவர் கேட்கும் போது மனதார மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட உடனே இப்ப இந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறான்? அவனோ சம்மதியாமல், பாருங்க, அந்த எஜமான் 16,000 அவன் தாழ்ந்த மன்னித்து கடன்பட்டதை மன்னித்து விட்டுட்டான். ஆனா இவன் இவனுக்கு 100 வெள்ளி பணம் தான் கொடுக்கணும். ஆனா இவனும் கேட்கிறான், எனக்கு மன்னிங்க, ஐயோ எனக்கு மன இறங்குங்க, என்னால் கொடுப்பதுக்கு இப்போ வசதி இல்லை, நான் தவறாக உங்கள்கிட்ட வாங்கிட்டேன், தவறாக இந்த காரியங்கள் நடந்து விட்டது என்று சொல்லி காலில் விழுந்து கெஞ்சி கேட்டும் இவன் சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடு வைத்தான். எவர்களை நீங்கள் விடுதலையாக்குகிறீர்களோ அவர்கள் விடுதலை ஆவார்கள். அப்படி என்றால் என்ன? இவன் அவனை விடுதலை செய்யவில்லை, இவன் அவனுடைய குற்றங்களை மன்னிக்கவில்லை. இதுதான் அதனுடைய அர்த்தம். நான் நினைக்கிறேன் யோவான் புஸ்தகத்திலே அந்த அதிகாரம் இருக்கும். எவர்களை நீங்கள் விடுதலை ஆக்குகிறீர்களோ அவர்களை அவர் விடுதலை ஆக்குவார். இதுதான் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது வசனத்துக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் சம்மதியாமல் அவனை போய் எங்கே போட்டான்? காவலில் போட்டான். இப்ப காவலில் போட்ட உடனே அடுத்தது என்ன நடக்கிறது? நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். வான தூதர்கள் இங்க என்ன நடக்குது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பாருங்க, நீங்க நினைக்காதீங்க ஆண்டவர் எதையும் கண்டுக்க மாட்டார். எல்லாம் ரிப்போர்ட் இருக்கு. இங்க என்ன நடந்தது, ஏது நடந்தது, எல்லா ரிப்போர்ட்டும் ஆண்டவருடைய போகும். எந்த ரிப்போர்ட்டும் இல்லை. அவங்க எப்படி மேனேஜருக்கு பாஸுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறீங்களோ இங்கேயும் வானதூதர் உங்களை பற்றி ரிப்போர்ட் கொண்டு கொடுப்பார். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு
அவனிடத்தில் வந்து நடந்தது எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல இதுதான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். நான் உனக்கு இறங்கி எல்லாவற்றையும் மன்னித்தது போல, விட்டது போல, அதுதான் இயேசு இங்கு சொல்ல வருகிறார். அடுத்தது, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்கள் இடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். உபாதிக்கிறவர்கள் என்றால் என்ன? அப்படி என்றால் என்ன? உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். பாருங்க, மன்னிக்கிற காரியத்துல இயேசு இங்க எப்படி சொல்ல வருகிறார்? நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கும் இப்படியே செய்வார். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆவியிலே ஆமென் ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆவியானவருடைய மகிமைக்குள்ளாக போக வேண்டும் என்றால், ஒருவருக்கொருவர் இன்றைக்கு மன்னித்தாக வேண்டும். அப்படி நீங்கள் மன்னிக்காவிட்டால் அவர் உங்களை எங்கே வைப்பார்? உபாதிக்கிறவர்களிடத்தில் என்ன? ஒருவருடைய குற்றங்களை, ஒருவருடைய பாவங்களை நாம் மன்னிக்காவிட்டால் நம் சரீரத்துக்குள்ளாக ஒரு நோய் வந்துவிடும். நல்ல விளங்கிக்கிங்க, அதுதான் உண்மை. பொல்லாதது, பெரிய பொல்லாதது என்ன உங்களுக்கு தெரியுமா? மன்னிக்க முடியாதது காரியம்தான் மிகவும் பொல்லாத ஒரு காரியம். நான் செத்தாலும், தமிழால் சொல்ற டைலாக், இங்கிலீஷ் டைலாக் எப்படி சொல்றது? நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன். நான் செத்தாலும் அவனுடைய வீட்டு வாசலுக்கு போக மாட்டேன். செத்த பிறகு என்னதான் தெரியும்? ஒன்றும் தெரியாது. இப்படி என்ன சொல்லலாம்? சொல்லுகிறவர்களுக்கு யாரெல்லாம் மன்னிக்கலையோ அவர்களுக்குள்ளாக மறைமுகமான ஒரு நோய் இருக்கும். இதுதான் உண்மை. யாக்கோபு புத்தகம் எடுத்துக்கொள்வோமா? யாக்கோபு புத்தகம் கடைசியாக முடிப்போம். புக் ஆஃப் ஜேம்ஸ், புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 5, 5ஆம் அதிகாரம். புக் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம். ம் 16வது வசனம் படிப்போமா? 5:16. 16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, பாருங்க, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, சுகமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை, பாருங்க, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாத்தீங்களா? இங்க வந்து ஆண்டவர் அங்க டச் பண்ணாரு. அங்க விளக்கம் இருக்கிறதோ இல்லையோ, ஆவியானவர் புக் ஆஃப் ஜேம்ஸ் யாக்கோபு புத்தகத்துல இங்க வந்து விளக்கத்தை கொடுக்கிறார். உபாதிக்கிறவர்களிடத்திலே அவனை ஒப்பு கொடுப்பேன். யார் அந்த உபாதிக்கிறவன்? பிசாசு. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் நமக்குள்ளாக குற்றங்கள், குறைகள், பிறருடைய குற்றங்களை மன்னிக்காம அப்படியே வைராக்கியத்தோடு, இந்த வைராக்கியம் இருக்கக்கூடாது. இதுதான் உலகத்தின் வைராக்கியம். பிசாசு நம்மளை வஞ்சிப்பான். நீ மன்னிக்காத, முடியாது, இந்த காரியத்தில் மன்னிக்கவே முடியாது என்றால், எங்க 2-3 பேர் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அந்த இடத்திலே கிறிஸ்துவின் மகிமை, அவருடைய பிரசனம், அவருடைய வல்லமையை பார்ப்பதற்கு கடினம். இதுதான் சத்தியம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசுனுடைய மகிமையை, வல்லமையை,
அவருடைய அற்புதங்களை, அவருடைய அடையாளங்களை சபை இன்றைக்கு பார்க்க வேண்டும் என்றால், இன்றைக்கு சபை ஆவியிலே களி கூர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆவியிலே நானும் நீங்களும் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும் என்றால் தீர்மானம் எடுங்கள். அணு தினமும் நான் இயேசுவோடு பேசுவேன். நான் அவரோடு உறவாட வேண்டும். நான் அவரோடு பேச வேண்டும். அவரோடு ஜெபிக்க வேண்டும். காலையிலும் ஜெபிப்பேன், மாலையில ஜெபிப்பேன், இரவுல ஜெபிப்பேன். என் நேரமும் அவரோடு நான் ஜெபிக்க என் உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் ஆவிலே ஜெபிக்கிறவர்களாக மாற முடியும். இவர்கள்தான் இந்த தேசத்துக்கு அடுத்த எழுப்புதலை கொண்டு வர முடியும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அற்புதங்களும் அடையாளங்களும், அற்புதங்களும் அடையாளங்களும் எழுப்புதல்களும் தேசத்தில் வர வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆவியானவருடைய மகிமைக்குள்ளாக, ஆமென், எந்த ஒரு குற்றம் உணர்வு இல்லாமல், யார் மேல் பகை உணர்வு இல்லாமல், சந்தோஷத்தோடு ஃப்ரீடமாக இன்றைக்கு ஆவிக்குள்ளாக ஜெபிக்க வேண்டும். இந்த ஆவிக்குள்ளாக யார் நுழைகிறீர்களோ அவருக்குள்ளாக இருக்கிற மகாபெரிய பொக்கிஷங்களை பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். அவரிடத்துல கொஞ்சம் பொக்கிஷம் இல்லை, ட்ரெஷர் கொஞ்சம் இல்லை, அது நிறைய இருக்கிறது. பொக்கிஷம் என்றா ட்ரெஷர். அவரிடத்துல பொக்கிஷம், என்ன பொக்கிஷம் உங்களுக்கு வேண்டும்? எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆவியிலே மகிழ்ந்து களி கூர்ந்து ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். முடியுமா? செய்ய முடியுமா? தடைகள் நிறைய வரும், அது உங்களுக்கு சொல்லுகிறேன். தடைகள் நிறைய வரும். மயக்கம் வரும், வாந்தி வரும், தலைவலி வரும், கால் வலிக்கும், உடம்பு வலிக்கும், வயிறு வலிக்கும், பல்லு வலிக்கும், தொண்டை வலிக்கும், எல்லாம் வலிக்கும். இதெல்லாம் பார்க்காதீங்க. நான் கர்த்தரை தேடுவேன். இதெல்லாம் உங்களுக்கு மாமிச என்ன வரும்? ஒரு யுத்தங்கள் நடக்கும். ஒரு யுத்தம் இல்லாமல் ஜெயம் இல்லை. நல்லா நான் வச்சுங்க. யுத்தத்தில் நான் நீங்களும் இன்றைக்கு ஜெயிக்க வேண்டும். இந்த வருகிற சிறு சிறு யுத்தங்களை கண்டு பயப்படாதீங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் வருகிறது போல வரும். ஜெபிக்கும் போது ஒருவேளை கால் வலிக்கும், வயிறு கூட வலிக்கலாம், திடீர்னு அல்ல வலிக்கலாம், இடுப்பு வலிக்கலாம், எப்படியும் இருக்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். இதை பற்றி நான் நீங்களும் போதர் பண்ண வேண்டாம். அதை பற்றி சீரியஸா பார்க்காதீங்க. ஜெபத்தை சீரியஸா பாருங்க. நான் நீங்களும் இப்படி செய்தால்தான் இதுக்கு பெயர்தான் ஆவிக்குரிய சபை. ஏன் ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது? ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிறவர்கள் தான் ஆவிக்குரிய சபை. ஆவிக்குள்ளாக நடக்கிறவர்கள் தான் ஆவிக்குரிய சபை. ஆவியின் பிரகாரம் சிந்திக்கிறவர்கள் தான் ஆவியின் சபை. ஆவிக்குரிய சபை என்று சொல்லி இவைகளெல்லாம் இல்லை என்றால் நாம் பாரம்பரிய சபைகள், கத்தோலிக்க போல, லூதரன் போல, எங்கிலிக்கன் போல, அவர்களை போல நாம் இருக்கிறவர்கள். வரோம், போவோம், உட்காருவோம், ஆராதிப்போம், ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்லி போய்கொண்டே இருப்போம். இது அல்ல. இதுக்காகவே கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. இதற்காக அவர் உங்களை என்னையும் முன்குறிக்கல. இதுதான் பவுல் சொல்ல வருகிறார். கடைசியாக பவுல் அதுதான் முடிக்கிறார். அவர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு எங்கே போய் முடிக்க வேண்டும்? ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எடுக்க தீர்மானம், பிசாசு ஓடணும். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஏன் தொடர்ந்து இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த ஆண்டு அற்புதத்தை நான் நீங்களும் இன்றைக்கு பெற வேண்டும் என்றால், இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல், ஒரு மாற்றம், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு சபை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கை ஜெபம் உங்களுக்குள்ளாக வந்தால்தான் இப்பேற்பட்ட காரியங்களை நான் நீங்களும் பார்க்க முடியும். முடியுமா? செய்ய முடியுமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். வெட்கப்படாமல் தேவனை துதிங்க. எந்த நேரத்திலும், எல்லா சமயத்திலும், எல்லா நேரத்திலும் வேண்டுதல் செய்ய வேண்டுமா? பயப்படாதீங்க. ஆவிக்குள்ளாக ஜெபிக்க 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 எல்லாம் பயமும் கடந்து போகும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தர் உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். சபைக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? ராஜாக்கள், மந்திரிகள் உங்களை தேடி வர முடியும்.
அவர்களுக்கு நோய் இல்லையா? அவர்களுக்கு கவலை இல்லையா? அவங்களுக்கு துன்பம் இல்லையா? வேதனை இல்லையா? கண்ணீர் இல்லையா? பணம், செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் ஒரு மனிதன் கடவுளிடத்திலே வந்தே ஆக வேண்டும். எல்லா மனிதனும் தன் உயிரை நேசிக்கிறான். தன் உயிருக்காக ஏதோ ஒரு காரியம் விபரீதம் நடக்கும் போது அவன் கடவுளை தேடிதான் போவான். ஜீவனுள்ள தேவனை தேடி வரும்படியாக இந்த சபை ஜீவனுள்ள சபையாக வர வேண்டும். உங்களுடைய ஜெபத்தில், என் ஜெபத்தில் வல்லமை புறப்பட்டு வர வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆவியிலே களி கூர்ந்து ஜெபிக்கிற சபையாக மாற வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் கர்த்தர் நம்மளுடைய சபையில எதிர்பார்க்கிறார். எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கர்த்தருக்கு நேராக முழங்கால் பணியிட்டே ஆக வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இயேசுவுக்கு முன்பாக சகல மனிதர்களும் முழங்கால் பணியிடணுமா? காரணம் என்ன? இயேசு சகல மனிதர்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இப்பேற்பட்ட சபையாக நம்மளுடைய சபையை உருவாக்க மாற கர்த்தர் அவர் பிரயாசப்படுகிறார். ஆமென். அதனோட நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன், இப்பேற்பட்டவர்கள் எழும்புவீர்கள் என்றால் சபையுடைய வளர்ச்சி எண்ணிக்கை தடுக்கவே முடியாது. இதுதான் உண்மை. நம்மளுடைய சபை வளர வேண்டும் என்றால், அடுத்த நிலைக்கு நாம் போக வேண்டும் என்றால், புதிய சபைக்கு போக வேண்டும் என்றால், ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அணு தினமும் ஜெபம் இருந்தே ஆக வேண்டும். உங்களை கண்டவன் கிறிஸ்துவை காண்கிறான். கிறிஸ்துவின் மகிமை உங்களுக்குள்ளாக நாளுக்கு நாள் வளரும் போது இந்த உலகத்தின் சிற்றன்மங்களை ஜெயித்து கர்த்தருக்காக மகிமையாக ஜீவ கிரீடமாக நானும் நீங்களும் வாழ முடியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த உலகம் படைப்பதற்கு முன்பாக அழைப்பதற்கு காரணம் இதுதான். வல்லமையாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இந்த உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க. எக்கனாமியை பார்த்து பயப்படாதீங்க. எதையும் பதறான். அதுதான் நீதிமான், எதை குறித்தும் பதற மாட்டான். இன்றைக்கு நீங்க எடுக்கிற தீர்மானம், அல்லேலூயா, நம் ஜீவன் உள்ள மட்டும் செய்து முடிக்க வேண்டும். இதுதான் உறுதியான வைராக்கியம் நிறைந்த கிறிஸ்தவர்கள் நாம் எடுக்கிற ஒரு தீர்மானம். இன்றைக்கு எடுத்து ஐயோ நாளைக்கு நான் செய்ய முடியல என்று சொல்லி அதை குறித்து பயப்பட வேண்டாம். ஆவியானவர் உங்களை கைட் பண்ணுவார். அவருக்கு தேவை உங்களுடைய உள்ளான வார்த்தை, அறிக்கையிடுதல். இன்றைக்கு ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஜெபத்துக்கு ஆவியிலே நான் களி கூர்ந்து ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், ஆவியிலே நிறைந்து உங்களை சந்திக்கணும், உங்களோடு பேசணும், நீங்க எங்களோடு பேசணும், எங்களை நீங்கள் தொட வேண்டும் என்று சொல்லி இந்த எதிர்பார்ப்போடு இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை கர்த்தருக்கு நேராக டெடிகேட் பண்ணுங்க. அவர் ஆளுகை செய்வார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்க ரெடியா?